நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி பலாப்பழம் வச்சு எப்படி சக்கரை பொங்கல் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 8 பலாப்பழ சொலை எடுத்திருக்கேன். இதை நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். 3 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 50 ml நெய் எடுத்திருக்கேன். 50 கிராம் கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சி வந்தோன்னே 1/2 கப் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அதை நல்லா வறுத்து விட்டுருங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பும் சேர்த்துருந்தேன். அதனால 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் சேர்க்கணுன்னா 1 கப் பாலும் 4 கப் தண்ணியும் நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் பெரிய குக்கரில் வைக்க போகிறதுனால பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இது இப்போ வேகட்டும். இந்த டைமில் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 கப் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரையட்டும். பாகு மாதிரிலாம் காய்ச்சணும் அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது 5 விசில் வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அதை மசிச்சு விடுங்க. அப்போ தான் பருப்பும் அரிசியும் கலந்து நமக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். திருவின தேங்காயை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபியோட ஹீரோ, அதாவது பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் தூளையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல், இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும். ஸோ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். எனக்கு பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை.
இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. எல்லாம் ஒன்றோடு ஒன்றா கலந்து பலாப்பழம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது மீதமுள்ள நெய்யை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நம்ம கிண்டி விட்டால் போதும். நெய் சேர்த்துட்டு கிண்டி விடும்போது வீடே அவ்வளோ வாசமாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பலாப்பழ பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.